ஒரு பலாப்பழத்தை அறுத்து பிரிச்ச உடனே, ஒரு பழத்தை அறுத்த உடனே வரக்கூடிய ஈ இருக்கு இல்லையா, அந்த ஈ போய் சாக்கடையில் உட்காராது. சாக்கடையில் உட்காராதுன்னு தனி படைப்பு இல்லை, அதில் போய் உட்காராது. அதெல்லாம் உட்காரு. நல்ல பூவாசம், நல்ல பழவாசம், நல்ல வாசம் இருக்கக்கூடியதுல, நல்ல மனம் இருக்கக்கூடியதுல உட்கார மாறி மாறி உட்கார படிக்கும். அப்ப நான் எப்படி இருக்கிறேனோ அதுதான் நான் என்னை ஈர்க்குது. ஞாபகம் நம்ம என்ன சொல்றோம், என் பிரச்சனைகள்லாம் காரணம் இவருதான், இந்த வீடுதான், இங்க பிறந்ததுனாலதான். அப்படி இல்லை, நான் எப்படி இருக்கேங்கிறத இப்ப புரிஞ்சுக்கங்க. அதுக்கு வருத்தம் வேண்டாம், விளங்கிச்சுன்னா போகணும். இப்ப எனக்கு அது வேண்டாம்னு அர்த்தம். ஏன்னா குற்றத்தை யாரு மேலேயும் சொல்லல, என்கிட்ட தவறு இருக்கு, அதனால இது நடக்குதுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டீங்கன்னா இதுதான் தொடக்கம். அதுல இருந்து விடுவதற்கான தொடக்கம். என் வாழ்க்கை இதிலிருந்து மாறுபட வேண்டும் நான் விரும்பினா முதல்ல எனக்கு இருக்கிற சூழல் என்னால் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். என் இறைவனை கொண்டு அல்ல. நீங்க யாருக்கிட்ட சொன்னாலும் இறைவனை கிட்ட சொல்றேன். இன்னொருத்தங்களை சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு உங்களுக்கு நெருக்கமா ஆக்கி வச்சு இறைவன் தானே அர்த்தம் சொல்றேன். கடைசியில இவங்களுக்கு போய் அப்பா பிள்ளையா பிறந்தேன், இவங்களுக்கு போய் இவனை போய் பிறந்தேன், அப்படின்னு இவங்க கூட பிறந்தேன் என்ன சொல்றீங்களே, அது எங்க முடியும் இல்லை. அப்படின்னு அப்படி பட சொன்னீங்க, நான் யாரை சொல்றீங்க? படச்சோடதான் சொல்றேன். அதான் சொல்லுங்க. இப்ப நம்ம அதுல இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா என் வழியை நானே தடுத்துக்கிட்டேன்னு அர்த்தம். என்னோட பாதையை நானே மூடிக்கிட்டேன்னு அர்த்தம். அதை விட்டு வெளியேற வேண்டிய, அந்த கஷ்டத்தை விட்டு வெளியேறதுக்கான பாதையை நானே மூடிக்கிட்டேன்னு அர்த்தம். இதனுடைய உதவி யாருக்கு அப்படின்னா, யார் எனக்கு வழி இல்லையே, நான் இப்படி சிரமத்தில் இருக்கிறேனே அப்படின்னு, இதுதான் வேண்டுதல்னாவே எனக்கு வேணும்ன்றது. என்கிட்ட இல்ல, வேணும்ன்றதுதான் பிரார்த்தனை, வேண்டுதல். நீங்க என்ன சொல்றீங்க? குறை சொல்லும் போது எல்லாம் என்கிட்ட இருக்கு, இவன் தான் தடுக்கிறான். அவன் யார சொல்றீங்க? படச்சோட நீங்க சொல்றீங்க. அதனால வழி இல்லாம இல்லையா? கடவுளை சொல்லியே நான் இவனை தானே சொன்னேன். அந்த காலத்துக்கு முன்னாடி போனே கடைசி கடவுள் தான் இருப்பாரு. அவன் தான் நல்லவனாங்களா, எவ்வளவு நண்பனாங்களா அப்படின்னு கடைசி அங்கதான் இருப்பீங்க. அப்ப யார் இறைச்சியை கொண்டு உணர்கிறார்களோ, இதை யாரையும் குறை சொல்றதுக்கு இல்ல. நான் தான் சொன்ன, யார் குறை சொல்றேன்? குற்றம் குறை கூறாதீர்கள் இறைவன் சொல்றது. உண்மையை உணர்ந்தவங்க கூற மாட்டேன், யாரையும் சொல்ல மாட்டேன். உண்மையை உணரவே இல்லை, கேட்டு மட்டும் காதல விழுகுது, ஆனா உணரல. உள்ளத்தில் தூதர்கள் இறக்கி வைக்கிறார்கள். அப்பதான் நமக்கு புரியுது, சத்தியம் புரியுது, என்னுடைய தவறு என்னன்னு புரியுது. இல்லைன்னா புரியாது. இறைவனின் பாதையில் நீங்கள் பயணம் செய்யும் போது ஒன்று சேர்ப்பீர்கள், பகையாக ஆக மாட்டீர்கள். அப்பயே அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும், நம்ம இறைவனை வழிபடுறதுன்னு புரியணும். இறைவனை நீங்கள் வழிபட்டால் பகை கொள்ள மாட்டீர்கள், மனிதனோடு பகை கொள்ள மாட்டீர்கள். கெட்டதை பகையா எடுத்துக்கொள்வீர்கள். கெட்டத்தனத்தை தான் நீங்க பகையா எடுத்துக்கொள்ள தவிர மனிதனை பகையாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள்.